எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாம்பார் பொடி ரசப்பொடியை வச்சு மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 5 பீஸ் மீன் எடுத்துக்கோங்க. மீன் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, ரசப்பொடி, கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் வேணால் போட்டுட்டு நல்லா பெசரிக்கோங்க. பெசரிட்டு மீன்களை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் புரட்டி வரிசையாக வச்சுடுங்க. இந்த சாம்பார் பொடி ரசப்பொடி பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, புளி இதெல்லாம் போட்டு தான் நம்ம மீனை வறுப்போம். இது வித்தியாசமாக சாம்பார் பொடியில் பார்த்திங்கன்னா பருப்பு பொடியெல்லாம் இருக்கிறதுனால ஒரு பைண்டிங்க்கு அது யூஸ் ஆகுது. நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் ரசப்பொடின்னு பார்க்கும்போது சீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் இருக்குது. இதை ஊற வைக்கவும் தேவையில்லைங்க. இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு தவா வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீன் வறுவலுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா மீன் துண்டுகளை போட்டு அதில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் எப்படி பைண்ட் ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள் நீங்களே. இது ஒரு பக்கம் வெந்ததுமே திருப்பி போட்டதும் பாருங்கள் இந்த மசாலாலாம் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் எந்த வகையான மீனாக இருந்தாலும் நீங்கள் சாம்பார் பொடி வீட்டிலையே கூட அரைச்சி, பருப்பு கிருப்பெல்லாம் போட்டு அரைச்சி, அது கூட ரசப்பொடி இருக்கும் உங்கள் வீட்லேயே, அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டான மீன் வறுவல். இது போல் எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாப்பிடலாமா?